ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாதியளவு தேங்காவை துருவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அரைச்சிடக்கூடாது, லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விடக்கூடாது, வெறும் கடாயில் வறுக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததும் 4 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பத்துலேருந்து 12 மிளகா. இது கார மிளகா, அதனால் நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா தான் சேர்க்கணும். நம்ம பொடி சேர்க்க போகிறதில்ல. நிறைய சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஆறுனதும் அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் சுண்டைக்கடலை எடுத்திருக்கேன். இது தட்டைப்பயிரில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கடலை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.